துளாராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் அற்புதமானது, உன்னதமானது, உண்மையானது. ஆனால் யார் ஏற்றுக்கொள்வா? யார் ஏத்துக்கிறா? ஆனா, அந்த ஏத்துக்கிற அளவுக்கு நீங்க நடிங்கன்னா, உங்களுக்கு நடிப்பும் வராது. நீங்க சொல்லிக் குடுத்தவங்களையும் எடுத்து மாட்டி விட்டுருவீங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் நீங்க இருப்பீங்க. இதனால மௌனமா இருப்பீங்க. யார் முகத்திலயும் முழிக்கவே பிடிக்காது. நீங்க கோபம் எப்படி உங்களுக்கு ரைஸ் ஆகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டா, சகல பொருள்களும், சகல விஷயங்களும், சகல அறிவும் இருந்தும், அவை அனைத்தும் உங்களுக்கு செயல்படாது. அப்படியே செயல்பட்டால், அவங்க அதெல்லாம் பயன்படுத்திட்டு, எல்லாம் இவளால தான் கெட்டுச்சு, இல்ல இவனால தான் கெட்டுச்சுன்னு பழியும் பாவத்தையும் உங்க தலையில போட்டுருவாங்க. இதனால நான் பயப்படுறதா? நான் செய்யறதா? செய்யறது இல்லையா? நான் செய்தாலும் இப்படி வருது, செய்யலைனாலும் இப்படி வருதுன்னு சற்று குழப்ப நிலையில், மனசு தடுமாறும் நிலையில் இந்த காலம் உங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் எவரையும் நம்பராதீங்க. உங்களை மட்டும் நம்புங்க. இதுதான் நீங்க செய்றீங்க. உங்களை நீங்களே நம்பும்போது, இயற்கைக்குள்ள உங்களோட பயணத்த செலுத்துங்க. இயற்கைக்குள்ள எப்படி பயணத்த செலுத்துவது? காலைல எந்திரிச்சு குளிங்க. ஏதேனும் ஒரு பூவ எடுங்க. சூரியனுக்கும் உங்களுடைய கண்களுக்கு முன்னாடியே அந்த பூவ காட்டுங்க. அத காட்டிட்டு அப்படியே கண்ண மூடிடுங்க. கண்ணை மூடிய பிறகு, நடுவில் இருக்கிற அந்த பூ உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும். ஒரு அனுபவத்தை தரும். அந்த அனுபவத்தின் மூலமாக முடிஞ்சா, விரும்பினா என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த அனுபவம் என்ன ஆச்சு? எப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்ன பிறகு நீங்க அது சரி, தப்புன்னு சொல்லுங்க.